வணக்கம் ஜோதிட அன்பர்களே. பிறந்த தமிழ் மாதத்திற்கான பொதுவான குணங்கள். வைகாசி பிறந்தவர்கள் இவர்கள் எதில் கை வைத்தாலும் அதில் புகழ் பெற்றவர்களாக விளங்குவார்கள். அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் மரியாதை கொடுப்பார்கள். கலகலப்பாக இருக்கும் குணம் உள்ளவர்கள். ஆகவே எப்போதும் நண்பர்களுடனே இருப்பீர்கள். இவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பதையே விரும்புவார்கள். இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் பெரும் புகழும் செல்வாக்கும் உடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் கலகலப்பான பேர்வழிகள். இதனால் நண்பர்கள் வட்டாரம் இவர்களுக்கு அதிகம் இருக்கும். தனக்கென தனியான கோட்பாடுகளுடன் இருக்கக்கூடியவர்கள். சமூகம் மற்றும் பொதுநலன் சார்ந்த பணிகளில் அதிக ஆர்வம் உடையவர்கள். கணிதம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு கொண்டவர்கள். இவர்களின் அதிர்ஷ்ட இணைந்து. இவர்களின் கல்வித்திறன் சிறப்பாக இருக்கும். இவர்கள் நீதிமானாக இருப்பார்கள். நிர்வாகம், பொதுப்பணித்துறை போன்றவற்றில் பணியாற்றுவார்கள். இவர்கள் மற்றவர்களை விட எப்போதும் தனித்துவத்தோடு விளங்குவார்கள். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க பிரிண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வைகாசியில் பிறந்தவர்கள் எதையும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட மாட்டார்கள். காலம்தான் இவர்களுக்கு மறதியை கொடுக்க வேண்டும். இவர்கள் வாழ்க்கையில் பல அனுபவங்களை பெறுவார்கள். இதை மற்றவர்களிடம் சொல்லி, எனது அனுபவத்தில் நான் இன்னின்ன துன்பங்களையும் இன்பங்களையும் சந்தித்திருக்கிறேன், என்னை முன் உதாரணமாக கொண்டு நடந்து கொள்ளுங்கள் என கூறுவர். இதனால் துன்பத்தையும் இன்பத்தையும் சமமாக பாவிக்கும் பழக்கம் இவர்களிடம் உண்டு. இவர்கள் திடகாத்திரமான உடலமைப்பு கொண்டவர்கள். இவர்களுக்கு நோய் ஏற்பட்டாலும் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் டாக்டரிடம் போகக்கூட வேண்டாம் என நினைத்து தங்கள் பணியை பார்த்து கொண்டிருப்பார்கள். அதே நேரம் இவர்களிடம் பொறுமை அதிகம் என்பதால் வேலையை முடிக்க அதிக நேரம் எடுத்துக் கொள்வார்கள். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிப்பது போல் இந்த மாதத்தில் பிறந்த தொழிலதிபர்களாக இருந்தாலும் சாதாரண தொழிலாளியாக இருந்தாலும் அவரவர் துறையில் கீழ்மட்டம் முதல் மேல் மட்டம் வரை வேலைகளை தெரிந்து வைத்திருப்பார்கள். இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு படிப்பு வராவிட்டாலும் அதை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள். தங்கள் அனுபவ அறிவால் படித்தவர்களை விட சிறப்பாக செயல்படுவார்கள். இவர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட மாட்டார்கள். ஆனால் யாராவது இவர்களிடம் சண்டை போட்டால் கடைசிவரை விடாப்பிடியாக நின்று அதில் வெற்றி பெறும் வரை போராடுவார்கள். ஆனால் இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் பொருள் வந்தாலும் அது கையில் நிற்காத அளவிற்கு செலவழிந்து போவதுண்டு. செலவுகளை கட்டுப்படுத்த முயன்றாலும் வீட்டில் உள்ள மற்றவர்களால் நிர்பந்திக்கப்பட்டு செலவழிக்க வேண்டிய அவசியம் வந்துவிடும். இவர்கள் வீட்டை சுத்தமாக வைக்க வேண்டும் என்பதில் ஆர்வம் கொண்டவர்கள். சிறு குடிசையாக இருந்தாலும் கூட அதனுள் நுழைந்தால் பெரிய மாளிகைக்குள்ளோ அல்லது புனிதமான கோயிலுக்குள்ளோ வந்தது போன்ற உணர்வு ஏற்படும். இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் யாரிடமும் லேசாக பழக மாட்டார்கள். பழகியவர்கள் இவர்களுக்கு துரோகம் நினைத்தால் காலம் முழுவதும் அவர்கள் முகத்தில் விழிக்க மாட்டார்கள். இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சோம்பல் அதிகம். வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கும் போதே திடீரென சோம்பல் தலைதூக்கி அப்படியே உட்கார்ந்து விடுவார்கள். பணம் இவர்களிடம் சேராமல் போவதற்கு இதுவும் ஒரு காரணம். இந்த மாதத்தில் பிறந்த பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவான். இவர்களுக்கு லேசில் கோபம் வராது. கோபம் வந்தால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல கடுமையான கோபம் வரும். இந்த குணத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கொண்டால் உங்களை யாராலும் வெல்ல முடியாது. இதுபோல சோம்பல் ஏற்படும் நேரங்களில் மட்டும் அதை எப்படியாவது விடுத்து பணியில் தீவிரம் காட்டினால் வாழ்வில் வருத்தம் என்பதே இருக்காது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.